அங்கே வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி ஃபேஸ் பேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேஸ் பேக் செய்கிறேன். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை புளியோர் புளியாகவும் யூஸ் பண்ணலாம். இது எங்கள் வீட்டில் நல்லா விளைஞ்ச மஞ்சள் கிழங்குக, கஸ்தூரி மஞ்சள் எங்கள் வீட்டிலேயே விளைஞ்சது. நல்லா நறுக்கி தூள் தூளாக நறுக்கி காய வச்சும் நான் வச்சுருக்கிறேன். நான் இலையை எடுத்துகிட்டு மஞ்சளை கிழங்க மட்டும் நறுக்கி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஃபேஸ் பேக் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு கொஞ்சமாக தான், சின்ன கிண்ணத்தில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது எங்கள் வீட்டிலையே இருந்த ரோஜா பூக்கள், அவங்கள நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அதே போல் செம்பருத்தி பூக்கள் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம மஞ்சளை நல்லா பொடியாக நறுக்கி அவங்களையும் நல்லா காய வச்சு வச்சுருக்குறோம். நம்ம உங்கள்கிட்ட மஞ்சள் கிழங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் இருக்கிற கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கலாம். கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சமாக சீயக்காய், 2 ஸ்பூன் இருந்தாலே போதுங்க. இவங்க 2 பேரும் கடலை மாவும் சீயக்காவும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பச்சை பயிரை நல்லா உடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் காய வச்ச மஞ்சள், காய வச்ச ரோஜா, காய வச்ச செம்பருத்தி பூ, இவங்க எல்லாரையும் நல்லா போட்டு உடச்சி எடுத்துப்போம். அந்த நம்ம நைஸாக மிக்சியில் உடைக்கிற போதே அது எவ்வளோ மஞ்சள் கிழங்கோடைய மஞ்சள் நிறம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடலை மாவு கொஞ்சம், சீயக்காய் கொஞ்சம், இவங்கள நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பொடியை நம்ம 2 ஸ்பூன், நான் ஜலிக்கலைங்க, நான் ஜலிக்காமல் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் தயிர் வேண்டான்னா பால் ஏடோ இல்லை பாலோ எது வேணாலும் விட்டுக்கலாம். நீங்கள் போட்டு நல்லா கலக்கி அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறுங்க. இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோன்னா, சின்ன குழந்தையாக இருக்கிற போது நம்ம வீட்டில் எல்லோரும் கடலை மாவு, பைத்த மாவு போட்டு தான் நம்மளெல்லாம் குளிப்பாட்டுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே போல் தாங்க இந்த பேஸ்ட்டும். நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கனாலும் இல்லை ஃபேஸ் பேக் போட்டு பார்த்தீங்கனாலும் உங்கள் முகமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.